232 எம்பிக்கள் எதிர்ப்பு. அப்ப 232 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டம் எதிர்க்கிறாங்க. ஒண்ணு. இப்ப அடுத்து நீங்க ராஜ்யசபாவுக்கு வரணும். ராஜ்யசபால உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. நீங்க இப்ப என்னெல்லாம் வேலை பண்ண போறீங்க? ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ராஜ்யசபால எப்படி நிறைவேறிச்சு, எப்படி அதிமுக சப்போர்ட் பண்ணி வந்து பண்ணதுக்கு அப்புறம் நிறைவேற்றப்பட்டாங்க. இப்ப எல்லா வேலையும் இதுல பண்ண போறீங்க. நீங்க அதுல பண்ணி இந்த சட்டம் கொண்டு வர போறீங்க. கேட்டா சொல்றீங்க குடியுரிமை திருத்த சட்டம் இப்படித்தான் சொன்னாங்க, ஏன்னா முஸ்லீம்களுக்கு பிரச்சனையா ஆகி போச்சு. அது மாதிரி இது பிரச்சனை இருக்காது. எப்ப அதை விட மோசமானதப்பா. நீங்க அதுவாது வந்து ஒரு குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தலைமுறையா இருக்குன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து வக்குப் சொத்துக்களை கைப்பற்ற போறீங்க. இன்னொன்று ஒரு முக்கியமானது, ஒரு அமெண்ட்மெண்ட் 2013 கொண்டு வந்தாங்க. நீங்க வக்குப் சொத்துக்களை முறைகேடு செய்தால் 2 வருஷம் ஜெயிலு, சிறை தண்டனை. அதை நீக்கிட்டாங்க.